அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தட்டி வச்ச 5 பல் பூண்டையும் போட்டு கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாயும் போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மேகி மசாலா இதுதான் முட்டைக்கோஸ் பொரியல் சுவையை கூட்டி கொடுக்க போகுது. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் உப்புத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு சுவையை கூட்டி கொடுக்குற இந்த மேகி மசாலா பொடி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் போட்டுடலாம். முட்டைக்கோஸை போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை போட்டு 2 நிமிஷம் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் லிட்டு போட்டு வச்சிடலாம். முட்டைக்கோஸ் வேகும் போது தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போடாமல் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விடும்போது முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா வதங்கி முட்டைக்கோஸ் சுருங்கிரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.